வணக்கம் and welcome back to my channel Sahas on YouTube. இன்னைக்கு நாம குக்கிங் செக்ஷன்ல ஒரு கம்ப்ளீட் மட்டன் மெனு தான் பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கே ரொம்ப யம்மியா இருக்குல்ல? வாங்க நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் குக் பண்ண போறது மட்டன் சூப். அதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் சீரகம் சேர்த்திருக்கேன். சூப்பில் வந்து பூண்டு வெங்காயம் சேர்க்குறது ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக பூண்டு எடுத்துகிட்டு அதை நல்லா இடித்து நான் இதில் சேர்த்துக்கிட்டு இப்போ சின்ன வெங்காயம் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் அதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இது ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம மட்டன் சூப் பண்ணுறப்போ இது ரொம்ப ப்ளெயினாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் மசாலாலாம் எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. கொத்தமல்லி தூளெல்லாம் சேர்க்கவே வேண்டாம். வெறும் சீரகத்தூளும் மிளகுத்தூளும் நம்ம நல்லா ஜாஸ்தி போட்டு செஞ்சாவே சூப் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகா அதை வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போது சூப்புக்கான போன்ஸ் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த போன் பீசஸ் எல்லாம் வெங்காயம் பூண்டு இதோட நல்லா சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணணும். இது கூட கொஞ்சம் நம்ம மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதும் அந்த போன் பீசஸ் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை ஒரு 5 விசிலுக்கு நம்ம குக்கரில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு விசில் போட்டுட்டு ஒரு 5 விசில் நான் வச்சு எடுக்க போகிறேன். ஸோ இந்த சூப் பண்ணுறதுக்கு டோட்டலாக ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ், அப்புறம் நம்ம விசில் வச்சுருந்தோம்ல அது குக் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ். ஸோ டோட்டலாக 15 மினிட்ஸில் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இப்போ வந்து சிக்கன் லிவர் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு இரும்பு கடாய் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் இது கூட சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போது 2 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் லிவர் குக் பண்ணுறப்போ நிறைய பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை இது நிறைய சேர்த்துக்கோங்க. இது எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து லிவர் வந்து நல்ல டேஸ்ட்டாக வரும். இதெல்லாம் பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் லிவர் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்து நாம் இப்போது இதில் சேர்த்துக்கலாம். ஸோ எப்போதுமே நீங்கள் நான்வெஜ் எல்லாம் குக் பண்ணுறீங்கன்னா குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெங்காயம் இதெல்லாம் வதங்குற டைமில் நீங்கள் வந்து க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மீட் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் அப்படியே வெளியில் வந்து வைக்கக்கூடாது. இமீடியட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நீங்கள் குக் பண்ணுறது மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க.
ஸோ இது கூட நான் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் பெப்பரும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இரும்பு கடாயில் பண்ணுறதுனால நான் லிவரை அந்த பாத்திரத்தில் போட்ட உடனே குக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் நான்ஸ்டிக் பேன்லலாம் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா லைட்டாக வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. பட் மோஸ்ட்லி நம்மளுக்கு தண்ணி தேவை இருக்காது. இது நல்லா இப்போ நம்ம வதக்கிட்டோம். இதை கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். இது நல்லா குக் ஆகட்டும். ஸோ இப்போ நம்மளுக்கு சூப்பும் நல்லா சூடாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ சைட் பை சைட் நம்ம பண்ணிகிட்ருக்கிறனால எல்லா டிஷ்ஷஸையுமே நீங்கள் மொத்தமாக ஒரு 1 ஹவர்லேயே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஸோ லிவர் கொஞ்சம் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போது இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் கொஞ்சம் காரம் பத்தாமல் இருந்தது. அதனால் சிகப்பு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இல்லைனா நீங்கள் வெறும் மிளகும் பச்சை மிளகாயுமே காரத்துக்காக சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா உப்பு காரம்லாம் நல்லா பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு மட்டன் லிவரும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மசாலாலாம் எதுவும் நம்ம சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. வெறும் சீரகத்தூளும் மிளகுத்தூளுமே போதும். ஸோ நாம் இப்போது குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ குழம்பு வந்து நாங்கள் அரைச்சி ஊற்றி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி இதை போட்டு நான் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதே குக்கரில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இது பொரிஞ்சதும் நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன் நான். கடுகு, உளுந்தம்பருப்பு நீங்கள் சேர்க்குறது வந்து ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போது மட்டன் வந்து வேக வைக்க போகிறோம் அப்படின்றதுனால இது கூட நாம் கொஞ்சம் வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம். ஸோ மட்டனை நாங்கள் இப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போது இதில் சேர்க்குறோம். மட்டன் குழம்பு வந்து பண்ணினது எங்கள் அம்மா தான். ஸோ இது வந்து அவங்க ஸ்டைலில் சீக்கிரமாக குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு டிப் மாதிரி அவங்க இதை பண்ணி காமிச்சாங்க. ஸோ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ இப்போ வந்து மட்டன் பீசஸ் எல்லாமே நல்லா வெந்து அதிலிருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். ஸோ நாங்கள் இப்போது சூப் சாப்பிட்டுட்டு நாங்கள் குக்கிங்கை வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சூப் வந்து அப்பிடைசர் அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா பசி எடுக்கும். ஸோ அதனால் சூப்பும் சாப்பிட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மட்டன்லேருந்து தண்ணி வந்து நம்மளுக்கு வெளியில் வரும். அந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு நாம் வந்து இப்போது மட்டனை வேகிறதுக்காக நம்ம வைக்க போகிறோம். ஸோ இது வந்து அம்மா சொல்லி கொடுத்த ஒரு சின்ன டிப். அந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கு அப்புறமா உப்பு போட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ மட்டன் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நான் எங்கள் மட்டன் குக் ஆகிறதுக்கு ஒரு 5 விசில் வந்து நான் வச்சு எடுத்தேன். ஸோ இப்போ அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்கோம். ஸோ 2 தக்காளி, ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, இஞ்சி இருக்குது. ஸோ மட்டன் குக் ஆகிட்டுருக்கிற டைமில் நான் வந்து சைடில் ரசமும் பண்ணியாச்சு. ஸோ 5 விசில் வச்சு எடுத்த உடனே மட்டனும் இப்போது நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போது
நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போது நல்லா இந்த மட்டனோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஸ்டவ்வில் குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் சேர்க்குறது வந்து 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 தக்காளி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஸோ வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தேங்காய் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். ஸோ ஃபட்டாஃபட் நீங்கள் வந்து கெஸ்ட்டு வந்த உடனே மட்டன் குழம்பெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிட்டு உப்பு காரமெல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் சூப்பில் இருந்த கொஞ்சம் போன் பீசஸையும் நான் குழம்போடு சேர்த்தாச்சு. ஸோ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் காரம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் சிகப்பு மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 விசில் வச்சு நம்ம குழம்ப வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பேரலலாக நம்ம பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ நம்ம ஈஸியாக குக்கிங் வந்து முடிச்சிடலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. பக்கத்துலேயே சாதமும் ரெடி ஆகிடுச்சு இப்போது. ஸோ இந்த டிஷ்ஷும் நாங்கள் பண்ணினோம். ஆனால் வியூவர்ஸ், நீங்கள் இந்த டிஷ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வெஜிடேரியன் டிஷ்ஷா இல்லை நான் வெஜிடேரியன் டிஷ்ஷா இதெல்லாம் நான் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் இது மட்டன் ஃப்ரை மட்டும் கிடையாது. வாவ், எம்மியான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மேலே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுனதும் அந்த எண்ணெயும் நல்லா மிதந்துட்டு இப்போவே இது சாப்பிடணும் போல் இருக்குது. நினச்சி பாருங்கள், இந்த குழம்ப வந்து மத்தியானம் நம்ம சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டுட்டு நைட்டு இட்லி சாப்பிட்றப்போ மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் இன்றைக்கி ரெடி பண்ணின எங்களோட மட்டன் மெனு. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நாங்கள் சாப்பிட்றது மட்டும்தான். ஸோ இந்த வெயில் காலத்தில் இத்தனை ஐட்டம்ஸ் பண்ணிவிட்டு கூலாக சாப்பிட்றதுக்கு நம்ம ஏதாவது ஜூஸ் பண்ணாமல் இருந்தால் எப்படி? ஸோ லெமன் ஜூஸும் ஃபட்டாஃபட் ரெடி பண்ணிட்டோம். ஸோ டோட்டல் டைம் இதெல்லாம் குக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 1 hour தான் ஆச்சு. அஃப்கோர்ஸ் குழம்பு வைக்கிறதுக்கு அம்மா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே, இந்த டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வீக்கெண்ட்ஸை நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.